வணக்கம் and welcome back to the next episode of Smriti. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட்ல நாங்க எங்களோட குலதெய்வத்துக்கும் கஞ்சிவரத்துக்கும் போய் இந்த இன்விடேஷனை வச்சு கடவுளோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தோம். அதே மாதிரி எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருந்தது. ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு, ஃபோட்டோ ஷூட்டு, கெஸ்ட்டோட நேம்ஸு இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் இன்வைட்டை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இன்வைட்டை இங்கேருந்து கஞ்சிவரத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். போகிற வழியிலே நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயில்லையும் அதை ஒரு தடவை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போயிருந்தோம். நாங்கள் போகிற அன்னைக்கு ரொம்ப மழையாக இருந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலாக இருந்தது. நாங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே எல்லாம் செட் ஆகி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் மகா பெரிவாளோட மடத்தில் அந்த பத்திரிக்கையை கொடுத்து பெரிவா காதில் சொல்லிட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களும் அதே மாதிரி பூஜை பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் அக்ஷதையும் கல்கண்டும் கொடுத்து அவரோட ஆசீர்வாதம் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாப்பா கையில் கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பித்த எல்லா வேலையும் பாசிட்டிவாகவே முடிஞ்சுது. கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அதாவது அமைஞ்சதுனால நாங்கள் எதுக்கும் தேடி ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. என்னோட அண்ணன் குழந்தைங்க ட்வின்ஸ் 2 பேரும் இன்விடேஷன் காமி அக்கா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவே அவங்களுக்கும் இந்த இன்விடேஷனை காமிச்சிட்டு நாங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேருந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் காமாட்சி அம்மனையும் பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் இந்த பத்திரிக்கையை சுவாமி காலடியில் வச்சு கொடுக்க சொல்லி நாங்கள் திருப்பி சென்னைக்கு வந்தாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு தான் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வழி காட்டுறாங்க. அதனால் எனக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்த என்னோட குரு ஸ்ரீமதி சாந்தி ராம்மோகன் ஹம்சத்வனி மியூசிக் ஸ்கூலில் எனக்கு இந்த கிளாஸ் ஆரம்பித்தவங்க. அவங்கக்கிட்ட இந்த இன்விடேஷனை எடுத்துகிட்டு போய் முதல்ல கொடுத்து அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூஷனை ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரு விஷயமும் ரொம்ப நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட்.